வணக்கம், வெல்கம் டு nanjildiaries. காரசாரமான ஒரு ப்ரான்ஸ் ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். போனப்போ பெரிய ப்ரான்ஸ் கிடச்சிது, அதை வாங்கி இன்றைக்கி ரோஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னா. இப்போ இது எவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சப்பொடி உப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு அரை மணிக்கூர் நம்ம இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி ஊற வைக்க போகிறோம். இப்போ வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. நம்ம தொக்குலையும் வர சேர்ப்போம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். ஒரு பாதி மூடி லெமன், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரை மணிக்கூர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். வந்து நம்ம அரை மணிக்கூராக ஊற வச்ச மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க ப்ரான்ஸை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். இந்த சைடு ஒரு 2 நிமிஷம், இதை திருப்பி போட்டு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இது குக்காக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இது லைட்டாக உங்களுக்கு அப்படியே ரவுண்டாக சுருங்க ஆரம்பிச்சிடும். அதுலேயும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது குக் ஆகுதுன்னு. இப்போ 2 சைடு இந்த பக்கமும் திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம இந்த பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் கிரேவியில் போடும்போது அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிடலாம். ப்ரான்ஸ் வறுத்த அதே எண்ணெயை தான் நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பூண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சியும் பூண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எல்லாமே வந்து நீளவாக்கில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு நீங்கள் இப்படி கட் பண்ணி ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த ரோஸ்ட்டுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் ஆகி வரது வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயத்தில் உள்ள ஸ்வீட்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்துட்டு ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு நம்ம அதுக்கும் போட்டுக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு தொக்கு மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு எல்லாம் வதங்கிடுச்சு. பச்சை வாசனை எல்லாம் பொடியெல்லாம் போட்டோம் இல்லையா, அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு அரை கப்பு வந்து நான் சுடுதண்ணி ஊற்றிருக்கேன். இந்த சுடுதண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வறுத்தெடுத்து வச்சுருந்தோம்ல ப்ரான்ஸ், அதை போட்டுடலாம். இந்த ப்ரான்ஸை போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த மசாலாலாம் இறங்கி அது கொஞ்சம் ட்ரையாக இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு தொக்கு மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். அதனால தான் வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட் இறக்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ரான்ஸை போட்டுட்டு ஒரு கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் இந்த ப்ரான்ஸுக்குள்ளே இறங்கட்டும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளோட ப்ரான்ஸ் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது இறக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் அதில் நல்லா இறங்கிடும். அப்போ உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் இறக்கும்போது லாஸ்ட்டாக கருவேப்பிலை கூட ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சூடாக இதை சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளோட ப்ரான் ரோஸ்ட் கம்மன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாமா?
இந்த ரோஸ்ட் இதை வந்து பெரிய ப்ரான்ஸில் தான் பண்ணணும்னு இல்லை, சின்ன ப்ரான்ஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.